இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் சிம்பளையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைப். ஹலோ வியூவர்ஸ், விஷ்ணுவை கடவுளாக கொண்ட கோயில் பத்மநாப சுவாமி கோயில். இது கேரளாவில் உள்ள திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ளது. இந்திய கோயில்களில் முதல் செல்வந்த கோயில் பத்மநாப சுவாமி கோயிலாகும். இந்த கோயிலில் 6 ரகசிய அறை உள்ளது. ரகசியம் நிறைந்த இந்த அறைகளில் எண்ணிலடங்கா புதையல்கள் கொட்டி கிடக்கின்றது. இந்த 6 ரகசிய அறைகளில் 4 ஆவணங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் மீதமுள்ள 2 அறைகளில் பக்தர்களால் வழங்கப்பட்ட நன்கொடைகள், தங்கம், வைடூரியம் போன்ற எண்ணற்ற செல்வங்கள் உள்ளன என்று தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல 2வது இடத்தில் திருப்பதி பாலாஜி கோயில். திருப்பதி வெங்கடேஸ்வரர் ஆலயம் வெங்கடேஸ்வரரின் பழமையான புனிதமான கோயிலாகும். இது இந்து கடவுளான விஷ்ணுவின் ஒரு வடிவமாகும். திருப்பதி மலைகளின் 7வது சிகரத்தில் இந்த கோயில் அமைந்துள்ளது. இது ஏழுமலையான் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கோவிலில் ஒவ்வொரு நாளும் பார்வையாளர்களின் எண்ணிக்கை 80,000 உள்ளது. பாலிவுட், விளையாட்டு மற்றும் வணிக தொழில்துறையில் இருந்து பல புகழ்பெற்ற பிரபலங்கள் இந்த இடத்திற்கு வருகை தருகின்றனர். ஒவ்வொரு தடவையும் அவர்கள் வருகை தரும்போது பல கோடிகளை நன்கொடையாக கோவிலுக்கு செலுத்துகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 1000 கோடியை நன்கொடையாக மட்டும் வருகிறது. அதே போல 3வது இடத்துல சாய்பாபா கோயில். சாய்பாபா கோவில் இந்தியாவில் உள்ள மற்றொரு பிரபலமான யாத்ரீக ஸ்தலமாகும். சாய்பாபாவிற்கு தனி மதம் என்று எதுவும் இல்லாத காரணத்தால் அனைத்து மதத்தினரும் இந்த கோவிலுக்கு வந்து செல்வதை காணலாம். அவரது வாழ்க்கை முழுவதிலும் போதித்த ஒரே சொல் கடவுள் ஒன்று என்று. அதனை சப்பா மாலிக் ஏக் ஹாய் என்பார். அக்கோவிலில் ரூபாய் 32 லட்சம் மதிப்புள்ள தங்கம், வெள்ளி ஆபரணங்களும் 6 லட்சத்திற்கும் அதிகமான வெள்ளி நாணயங்களும் உள்ளது. ஒவ்வொரு வருடமும் 350 கோடி ரூபாய் நன்கொடையாக அங்கு வரும் பக்தர்களால் அளிக்கப்படுகிறது. அதே போல அடுத்து பார்த்தீங்கன்னா வைஷ்ணவ தேவி கோவில். வைஷ்ணவ தேவி கோவில் காத்ரா, ஜம்மு காஷ்மீர் நகருக்கு அருகே உள்ளது. இக்கோவிலுக்கு இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் அம்மனின் ஆசீர்வாதத்தை பெற ஒன்றிணைகின்றனர். வட இந்தியாவில் உள்ள முக்கிய புனித தலங்களில் ஒன்றாக இக்கோவில் திகழ்கிறது. இது இந்தியாவின் பழமையான இந்து கோவில்களில் ஒன்றாகும். ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த சன்னதிக்கு வருகை தருகின்றனர், பணம் செலுத்துகின்றனர். இக்கோவிலுக்கு ஒரு வருடத்திற்கு சராசரியாக வருகின்ற வருமானத்தின் மதிப்பு மட்டும் ரூபாய் 500 கோடி ரூபாயாகும். அதே போல அடுத்து சித்தி விநாயகர் கோயில். சித்தி விநாயகர் கோவில் விநாயக பெருமானுக்காக ஒரு வழிபாட்டு தலமாகும். இக்கோவிலில் விநாயகர் ஒரு சிறு அறையில் தான் காட்சி தருகின்றார். பிரபலமான கோயில்களில் மும்பை சித்தி விநாயகர் கோயிலும் ஒன்றாகும். கோயிலின் பொதுவான பார்வையாளர்களின் பட்டியலில் பல்வேறு பாலிவுட் பிரபலங்களும் அடங்குவர். உள்ளூர் பார்வையாளர்களிடமிருந்து மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளும் இந்த கோயிலுக்கு செல்கின்றனர். கணேஷ் மீது அணியப்படும் கிரீடமானது சுமார் 3.7 கிலோ தங்கத்தால் ஆனது. இதனை கொல்கத்தாவில் உள்ள வணிக வியாபாரி ஒருவர் நன்கொடை அளித்துள்ளார். கோயிலின் ஆண்டு வருமானம் சராசரியாக ரூபாய் 48 கோடி ரூபாயும் நிலையான வைப்பு நிதி ரூபாய் 125 கோடியாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல அடுத்து பொற்கோவில். பொற்கோவில் உலகின் மிக முக்கியமான சீக்கிய யாத்ரீக ஸ்தலமாகும். இது இந்தியாவின் பஞ்சாப் அமிர்தசர் நகரில் அமைந்துள்ளது. பொற்கோவில் குருத்வாரா என அழைக்கப்படுகிறது. இதன் பிரதான கோவில் கட்டிட சுவர்களில் மரத்தாலான பேனல்கள் மற்றும் விரிவான தங்கம் மற்றும் வெள்ளி வேலைப்பாட்டால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு நாளும் இங்கு சுமார் 35,000 பக்தர்கள் கோவிலுக்கு வருகை புரிகின்றனர். இக்கோவிலானது வடகிழக்கு திசையில் அமைந்த மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட கோவிலில் ஒன்றாகும். அதே போல் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோம்நாத் கோவில். சோம்நாத் கோயிலின் சொத்துக்கள் ஒரு புதிராகவே இருந்தாலும் மிகவும் புகழ்பெற்ற பணக்கார கோவிலில் ஒன்றாகவே திகழ்கின்றது. நீண்டகால வரலாற்றை கொண்டது. சோம்நாத் என்ற பெயர் சந்திர கடவுளின் காப்பாளர் என்று பொருள்படும். சிவபெருமானை குறிக்கும் இதன் கற்ப கிரகமானது முழுக்க முழுக்க தங்கத்தால் கட்டப்பட்டுள்ளது. 1 லட்சம் முதல் 5 லட்சம் பக்தர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த இடத்திற்கு வந்து செல்கின்றனர். சோம்நாத் அறக்கட்டளையின் நில சொத்துக்கள் ரூபாய் 1639.14 கோடியாக மதிப்பிடப்படுகிறது. இதுவும் இந்தியாவில் உள்ள பணக்கார கோவில்களில் ஒன்றாக திகழ்கிறது. 2012ஆம் ஆண்டில் சூரத் மற்றும் மும்பையிலிருந்து வந்த 2 வணிகர்கள் கோயிலுக்கு சுமார் 36 கோடி ரூபாய் நன்கொடை அளித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல அடுத்து மீனாட்சி அம்மன் கோயில். மீனாட்சி அம்மன் கோயில் மிகவும் பழமையான கோயிலாகும். இக்கோவில் மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இதில் பார்வதி தேவி காட்சி புரிந்து மக்களுக்கு அருள் புரிகிறார். இந்த கோவில் ஒரு நாளைக்கு 15,000 பக்தர்கள் வருகை புரிகின்றனர். வெள்ளிக்கிழமை 25,000 பேர் இங்கு கூடுகின்றனர். கோவிலில் சுமார் 33,000 சிற்பங்கள் உள்ளது. கோயிலுடன் தொடர்புடைய மிக முக்கியமான திருவிழா மீனாட்சி திருக்கல்யாணமாகும். இது இந்தியாவின் தென்பகுதியில் உள்ள 3வது பணக்கார கோவில்களில் ஒன்றாகும். வருடந்த மற்றும் மே மாதத்தில் 10வது நாள்
மீனாட்சி திருக்கல்யாணம் திருவிழா கொண்டாடப்படுகிறது. இத்திருவிழாவிற்கு சுமார் 1 மில்லியன் பார்வையாளர்கள் வருகை தருகின்றனர். அதாவது 10 லட்சம் பேர் வருகை தருகிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் 60 கோடி ரூபாய் நன்கொடையாக வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கோவில் 2 தங்க விமானங்களும் 33,000 சிலைகளும் இருப்பது இக்கோவிலுக்கு சிறப்பை அளிக்கிறது. அதே போல அடுத்து காசி விஸ்வநாத கோயில். காசி விஸ்வநாத கோயில் மிகவும் பிரபலமான கோவில்களில் ஒன்றாக திகழ்கிறது. இது வாரணாசியில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் மேற்கு கரையோரம் புனித நதியான கங்கை பாய்கிறது. அதே போல இங்கு அமைந்துள்ள 12 ஜோதிர்லிங்கங்களில் விஸ்வநாதர் மிகவும் சக்தி வாய்ந்த கடவுளாக காட்சி தருகிறார். கோவிலின் குறிப்பிடத்தக்க தூண்கள் மற்றும் கோபுரங்கள் தூய தங்கத்தால் செய்யப்பட்டவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல அடுத்த அமர்நாத் கோவில். ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 2 லட்சம் பக்தர்கள் தென் காஷ்மீரில் உள்ள அமர்நாத் குகை கோவிலுக்கு சிவனின் புனித பனி லிங்கத்தை வழிபட மலையேற்றத்தில் ஈடுபடுகின்றனர். எந்த ஆடம்பரமான தூண்கள் மற்றும் கோபுரங்களும் இல்லாமலே மக்களின் மனதை தன்வசப்படுத்திய ஒரு தனி சிறப்பு வாய்ந்த யாத்ரீக தலமாகும். ஒவ்வொரு வருடமும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் மக்கள் இந்த புனித பயணத்தை தொடங்குகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 அல்லது 5 கோயிலுக்கு கண்டிப்பாக எல்லாருமே போய் பார்த்துருப்போம். இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்படி இல்லைனா கூட அட்லீஸ்ட் இதில் ஏதாவது ஒன்றாவது மக்கள் போய் பார்த்துருப்பாங்க. இந்த நிலையில் இந்த கோயில்கள் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.